அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது போன வீடியோவில் போட்டிருந்தேன், பலன் கணிப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கமெண்ட்டை நீங்களே பாருங்கள். நேம் பாபு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து இதற்கு பலன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுத மாதிரி இல்லை. அதான் நம்ம சொல்லியிருக்கோம்ல, நான் அந்த வீடியோ போட்டிருக்கோம்ல, இப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகம் உண்மையானது தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி தான் ஜோசியிட்ட போய் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னதுனால, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னை சோதிக்கிறதுக்காக கூட இவர் இந்த இதை கொடுத்துருக்கலாம் கமெண்டில். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏம்னா இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பொய் புரட்டு ஜோசியர்கள் இருக்கும் பொழுது இப்படி சோதிக்கிறது தவறு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காண்டி எல்லோரும் சோதிக்கணுன்ற இடத்துல இறங்கிறாதீங்க. சரி, இவர் கேட்டிருக்காருல, அவர் பாபு கேட்டிருக்காருல, இதுக்கு பலன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சாதகத்தை கொடுத்துருக்காரு. அது அவர் சாதகமோ எவர் சாதகமோ, ஆனால் ஒரு சாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்துட்டாரு. அந்த சாதகத்தை நம்மளும் நானும் என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு எடுத்துட்டேன். சரிங்களா? சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாதகம் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பலன்களை நீங்கள் சோசியர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. சாதகத்தில் வரக்கூடிய பலன்களை சோசியர் பார்த்து சொல்லணும். அதுலேயே உங்களுடைய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகமோ அல்லது உங்களுடைய ஜாதகம் பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன்னா, அதனால தான் இவர் அனுப்பியிருக்கிறாரு. சரி, இவருடைய ஜாதக ரீதியாக வரக்கூடிய பலன் என்ன, அது எப்படி கணிச்சேன், அதை எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் இந்த ஜாதகம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் காட்டுறேன். இதுதான் அவர் கொடுத்த அந்த நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்டில் கொடுத்தாரா, அவர் கொடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக இந்த ஜாதகம் தான் வந்திருக்குது. சரி, இந்த ஜாதக ரீதியாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, சிம்பிளாக ஷார்ட்டாக ஒரே வரியில் முடிச்சிருக்கேன். வளன்னு இழுக்க விரும்பலை. ராசி நட்சத்திரம் லக்கணம் இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? இவர் என்ன கேள்வி கேட்க வருவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவருக்கு 2வது திருமணம் எப்போ முடியும், அதுதான் இவருடைய கேள்வி. சரிங்களா? இவரும் அந்த கமெண்ட் அனுப்பியிருக்காருலா, அவரும் இந்த வீடியோவை பார்த்தாரு அப்படின்னா அவர் இதுக்கு கீழே கமெண்ட் கொடுக்கட்டும். நான் சொல்லக்கூடிய இந்த பலன் தவறா சரியா அப்படிங்கிறத அவரே கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க. சரிங்களா பாபு? என்ன காரணம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக இந்த ஜாதகம் தான் வருது. இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ நடக்கிற தசை வயசு பார்த்தா 40, அதாவது டேட் ஆஃப் பர்த்து 84. சரிங்களா? அப்போ 40வது வயசு உங்களுக்கு ஓடிட்டுருக்குது. 40 வயசில் ஏகப்பட்ட பலன்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஜாதக ரீதியாக நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு தேவையான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜாதக ரீதியாக வரக்கூடிய கேள்வி உங்களுக்கு அடுத்த திருமணம் எப்போ அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் கேட்க வரணும். அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய பலன். அதாவது நீங்கள் அனுப்புன அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ரீதியாக அந்த பலன் தான் வருது. சரிங்களா? இதுக்கு அடுத்து எப்போ என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கேட்டிருக்கீங்களா, இதுக்கு பலன் சொல்லுங்கள் பாப்புன்னு கேட்டுட்டீங்க. இந்த பலன் சாதத்தில் வருது. ஏன்னா நீங்கள் வேறு எதையுமே கேட்கலா. 40 வயசு ஆகக்கூடிய ஒரு நபருக்கு பொருளாதாரத்தை பற்றி கேட்கலாம், குழந்தை பாக்கியத்தை கேட்கலாம், அப்புறம் என்ன வீடு வாசல் வசதியை பற்றி கேட்கலாம், போஸ்டிங் கேட்கலாம், ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு அடுத்த திருமணம் எப்போ, இதைத்தான் நீங்கள் கேட்க வரணும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய ஜாதகம் சொல்லக்கூடிய அதாவது உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய பலன் இதுதான். சரி, நான் இந்த ஜாதகத்தில் எப்படி இவருக்கு கணிச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜாதக ரீதியாக வரக்கூடிய பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இவர் அந்த பலனை கேட்க வரலை, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, திருமணம் முடிஞ்சு நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு இருந்தால் இந்த ஜாதகம் நான் கணிக்கிறத பாருங்கள். ஜோதிடம் தெரிஞ்ச உங்களுக்கும் தெரியும், ஆமாம் இதுதானே உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? ரைட்டு. லக்கணம் மேச லக்கணம், ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் சொல்லணுமா, மிருகசட நட்சத்திரம். சரிங்களா? இது ராசி கட்டம் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அம்ச கட்டம். சரிங்களா?
இது நவாம்ச கட்டம். சரி, ரைட், ஓகே. இவருக்கு ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் தசை இருப்பவரிடம் 1 வருஷம் 3 மாதம் இருந்திருக்குது. இப்போ நடக்கிற தசை சனி தசை. சனி வந்து மேச லக்கணத்துக்கு 10, 11ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம். அவர் 7ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. நான் திரும்பியும் தெளிவாக சொல்கிறேன், ஒரு பாவக்கிரகம் சொல்லக்கூடிய சனி வந்து அதிக வலிமை பெற்று 7ஆம் வீட்டில் போய் இருக்கிறது குற்றம். கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் ஆட்சி வீடாக இருக்கலாம், சரிங்களா? கேந்திரத்தில் சுபர்கள் தங்கி கொள்ளலாம், அது நல்லது. கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் ஆட்சி பெறலாம், அதுவும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் சனி வந்து இயற்கையிலே வந்து கடுமையான பாவர். அவர் வந்து கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய முக்கியமாக 7ஆம் வீட்டில் போய் அவர் உச்ச நிலையில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய மோசமான, அதாவது இல்வாழ்க்கை கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு வந்து கடுமையான ஒரு தோஷத்தை விளைவிக்கும். அதாவது கலத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு இதை சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், செவ்வாயும் சனியும் தங்களுக்குள்ளே வந்து ஒரு எதிர்மறையான, அதாவது எதிர்மறையான கிரகங்கள். செவ்வாய்க்கு சனிக்கும் ஆகவே ஆகாது. இரண்டு பகைவர்களும் ஒரே வீட்டில் கூடி அந்த சனியோடைய திசையே நடக்குது. இவருக்கு சனி திசையில் தற்போது நடக்கக்கூடிய புத்தியை பார்த்திங்க அப்படின்னா புதன் புத்தி நடக்குது. புதன் 3க்கும் 6க்கும் உடைய அவயோக கிரகம். மேசலக்கணத்துக்கு புதனும் வந்து ஒரு நல்ல கிரகம் கிடையாது. நம்மளுடைய கெஸ்ஸிங் படி, நம்மளுடைய கணிப்பு படி இவருக்கு திருமண ரிலேட்டடாக தான் கேள்வி கேட்க வரணும். அடுத்த திருமணம் எப்போ அப்படிங்கிறது கேள்வி கேட்க வரணும். அதுவும் இந்த ஜாதத்தில் பலன் வருது எப்போ அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது, சரிங்களா? அதை நம்ம டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் கமெண்டில் கேட்டிருக்காருலா, இந்த பலன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவரே கால் பண்ணுவார். என் நம்பர் கூட கொடுத்துருக்குறேன், அவரே கீழே கொடுக்கட்டும். அப்படி இல்லைன்னா கமெண்ட்லேயே கொடுத்தாரு அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடலாம்ல, சரிங்களா? ரைட்டு. இந்த ஜாதகத்தில் நடக்கிற இது தசை சனி தசை புதன் புத்தின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த தசையை வந்து நான் பலன் கணிப்பது எப்படின்னு போன வெளியில் கொடுத்துருந்தோம்னா அதை போல் நீங்கள் கணிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நடக்கிற புத்தியை நான் சொல்லிட்டேன், புதன் புத்தி நடக்க அப்படின்னு அம்சக்கட்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், சரிங்களா? இந்த சனி வந்து ராகுவினுடைய நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் வந்து மகம் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறாரு. அடுத்து கோச்சார ரீதியாக இப்போ உள்ள தற்கால கிரக கோச்சாரம் தற்கால கிரக நிலைகள் வந்து அதான் கோச்சாரம் சொல்கிறோம். அது உங்களுக்கு தெரியுங்களா, சரிங்களா? இதை வச்சு நீங்களும் வந்து கணிச்சு பாருங்கள். நான் போன வீடியோவில் போட்ட மாதிரியே இதை கணிங்க. நான் சொன்ன விதி அந்த பலன் இதுக்கு ஒத்து வருதாங்கிறது பாருங்கள். தெரியல சார், இதுக்கு கொஞ்சம் நீங்கள் எப்படி கணிச்சிங்கன்னு டீட்டெயிலாக விளக்குங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா நான் இதுக்கு உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா இது வந்து கமெண்ட்டில் கேட்டுக்காரலா, அவருடைய ஜாதகம்ல. சரி, அடுத்த ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம முழுமையாக டீட்டெயிலாக விளக்க வேண்டாம். அவர் கேட்டதுக்கு உண்டான கேள்வி, அதாவது அவர் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு பலன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காருலா, நம்மளும் பலன் கொடுத்துட்டோம். பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். திட்டுதாரா, இல்லை ஜோசியத்தை பொய்ன்னு சொல்கிறாரா, இல்லை நீ வந்து ஏமாற்றி பிழைக்கின்னு கமெண்ட் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்க வளமுடன். இதை அவர் கமெண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். இந்த பலனை நான் எப்படி இந்த ஜாதகத்தில் கணிச்சேன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு விரிவான வீடியோவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.